வணக்கம், இது கிரைம் டைம். நான் பாலவேல் சக்கரவர்த்தி. கோவை KMCH மருத்துவமனை வளாகத்தில் திருட வந்ததாக கூறி ராஜா என்பவர் அடித்து கொலை செய்யப்பட்ட விவகாரத்தில் மருத்துவமனை துணைத் தலைவர் உட்பட 8 பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர். மருத்துவமனை வளாகத்தில் நடந்தது என்ன? நெஞ்சு வலி போனாமா, ட்ரீட்மெண்ட் எடுத்தாங்களாமா, ட்ரீட்மெண்ட் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்துட்டாராமா. அப்புறம் உடம்புல எப்படி காயம் இருக்கும்? என் புருஷன் காலை 8:30 மணிக்கு என் புருஷன் போகையில அவ்வளவு சூப்பரா போனா, ராஜா மாதிரி போனா. மருத்துவமனை வளாகத்தில் தனது கணவருக்கு என்ன நடந்தது என்பது குறித்த CCTV காட்சிகளை போலீசார் காட்டும் வரை உடலை வாங்கப் போவதில்லை என கூறி உறவினர்கள் நடத்திய போராட்ட காட்சிகள் தான் இவை. திருட வந்ததாக கூறி சந்தேக நபரை பிடித்த மருத்துவமனை ஊழியர்கள் அவரை போலீசாரிடம் ஒப்படைக்காமல் அடித்தே கொன்றது ஏன்? கோவை அவினாசி சாலையில் KMCH மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை அமைந்துள்ளது. இந்த மருத்துவமனை வளாகத்தில் கட்டுமான பணிகளுக்காக வைக்கப்பட்டிருந்த இரும்பு மற்றும் பிளாஸ்டிக் பைப்புகள் அடிக்கடி மாயமாகி வந்தன. CCTV மூலம் ஆய்வு செய்தபோது மர்ம நபர் ஒருவர் அடிக்கடி வந்து பொருட்களை திருடிச் செல்வது பதிவாகியிருந்தது. இதனிடையே திங்கட்கிழமை காலை சந்தேகப்படும்படி மருத்துவமனை வளாகத்தில் சுற்றி வந்த நபரை பிடித்த செக்யூரிட்டிகள் அந்த நபரை பிடித்து விசாரித்தனர். விசாரணையில் பிடிபட்டவர் காந்தி மாநகர் பகுதியைச் சேர்ந்த மணி என்கின்ற ராஜா என்பது தெரிய வந்தது. இவர் மீது பல்வேறு காவல் நிலையங்களில் திருட்டு வழக்குகள் இருப்பதும் தெரிய வந்தது. இதனையடுத்து KMCH மருத்துவமனை ஊழியர்கள் செக்யூரிட்டிகள் இணைந்து ராஜாவை கடுமையாக தாக்கியுள்ளனர். இதில் ராஜா மயக்கமடையவே அதே மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை அளிக்கப்பட்டது. ஆனால் சிகிச்சை பலனின்றி ராஜா திங்கட்கிழமை இரவு பரிதாபமாக உயிரிழந்தார். இது தொடர்பாக மருத்துவமனை நிர்வாகம் திங்கட்கிழமை இரவே பீளமேடு காவல் நிலையத்திற்கு தகவல் தெரிவித்தனர். தகவல் அறிந்து பீளமேடு காவல் நிலையத்திற்கு சென்ற ராஜாவின் குடும்பத்தினர் மருத்துவமனை நிர்வாகத்தினர் ராஜாவை கொலை செய்து விட்டதாகவும் மருத்துவமனை மீதும் ராஜாவை தாக்கியவர்கள் மீதும் உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் வலியுறுத்தினர். இது குறித்து பேசிய ராஜாவின் மனைவி சுகன்யா, மருத்துவமனைக்கு சிகிச்சைக்காக சென்ற தனது கணவரை மருத்துவமனை ஊழியர்கள் சேர்ந்து தாக்கி கொன்றுவிட்டனர் என கண்ணீருடன் தெரிவித்தார். எதுக்கு இந்த பக்கம் வருன்னு சொல்லி 4-5 பேர் அவனுங்களை போட்டு அடிச்சு கொண்டுட்டாங்க. என் கண்ணால பார்த்தேன். அடிச்சு கண்ண துண்டமா இங்கெல்லாம் காயப்பட்டாங்க. குழந்தைங்க 2 குழந்தைங்க இருக்கு, பையன் 1 பொண்ணு 1. அதுகளை யாரு காப்பாத்துறது? எனக்கு நியாயம் நடக்கணும். நாங்க மறியல் பண்ண கடைசியில அவன் செத்துட்டானே சொல்றாங்க. என் புருஷன் செத்தத. மருத்துவமனை நிர்வாகத்தினர் சந்தேகமடைந்து ராஜாவை பிடித்திருந்தாலும் காவல்துறையினரிடம் ஒப்படைக்காமல் எப்படி அவர்கள் அடித்து கொலை செய்யலாம் என்று உயிரிழந்த ராஜாவின் மாமனார் சுப்பிரமணி கேள்வி எழுப்பியுள்ளார். 2 பேர் ஏதோ பண்ணிட்டானு போலக்கு. இந்த ஆள் மாட்டிட்டாப்லுங்க. மாட்டினானே இந்த ஆள் பிடிச்சி கட்டி வச்சுட்டாங்க. கட்டி வச்சு அடி அடிச்சுட்டாங்க. அதுக்கப்புறம் நைட்டு பூரா எங்களுக்கு எந்த தகவலும் சொல்லுவீங்க. காலையில் இவங்களுக்கு ஃபோன் பண்ணி இந்த மாதிரி ஆஸ்பத்திரிக்கு வாங்க அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. நாங்களாம் வர முடியாது அப்படின்னு. அதுக்கப்புறம் மறியல் பண்ணதுக்கு அப்புறம் தான் அவங்க வீட்டுக்காரர் இறந்துட்டாருன்னு அப்புறம் சொல்லிக்கிட்டாங்க. அது வரைக்கும் சொல்லவே இல்லைங்க. கிட்டத்தட்ட ஒரு 2 மணி நேரம் உட்காந்து சொல்லுவீங்க. கோவை மாநகர காவல் துணை ஆணையாளர் ஸ்டாலின் முன்னிலையில் மருத்துவமனை நிர்வாகத்தினர், ஊழியர்கள், காவலர்கள் என 12 பேரிடம் விசாரணை நடைபெற்றது. முதலில் சந்தேக மரணம் என பீளமேடு காவல் நிலையத்தில் வழக்கு பதிவு செய்யப்பட்ட நிலையில் விசாரணைக்கு பின்னர் அது கொலை வழக்காக மாற்றப்பட்டது. 11 பேர்த்த நாங்கள் அரெஸ்ட் பண்ணியிருக்கோம், FIR போடுறோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. எல்லாம் 11 பேர்த்தையும் ஸ்டேஷனில் உட்கார வச்சிருக்காங்க. இன்னும் மேற்கொண்டு இதில் யார் யார் இருக்காங்க, உடன்பட்டிருக்காங்க அப்படிங்கிறதுக்காக இன்வெஸ்டிகேட் பண்ணிட்டு இருக்கோம்னு சொல்லி DC சார் சொல்லியிருக்காரு. DC சார், இன்ஸ்பெக்டர் சார்லாம் சொல்லியிருக்காங்க. அதெல்லாம் நாங்கள் வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். அடிச்சு தான் இருக்காங்க. உடம்பு ஃபுல்லாக காயம், பயங்கரமான காயம். அது
அதாவது என்னன்னா ஒரு கொடூரமான காயம் பார்த்தோம் எங்களை அலோவ் பண்ணாங்க. அவனை கட்டி வச்சு ஏண்டவர் பண்ணாங்க, ஸ்டேஷன்ல பண்ணவனுங்க. என்னங்க ஏண்டவர் பண்ணாங்க, அவங்களே அடிச்சு பண்ணாங்க. ஸ்டேஷன்ல சொன்னாங்க, ஸ்டேஷன்ல எங்களுக்கு பர்மிஷன் கொடுத்தாங்க, நீங்க வந்து பாருங்க சார்னு சொல்லி சொன்னாங்க. நாங்க ரெண்டு அட்வொகேட்ஸ் போய் பார்த்தோம். ரொம்ப கொடூரமா இருக்கு, காயங்கள் ரொம்ப கொடூரமா இருக்கு. இதையடுத்து KMCH மருத்துவமனையின் துணைத் தலைவர் நாராயணன் மற்றும் மருத்துவமனை ஊழியர்கள், செக்யூரிட்டிகள் என 8 பேரை காவல்துறையினர் கைது செய்துள்ளனர். மேலும் 4 பேரை பிடித்து விசாரித்து வருகின்றனர். இதனிடையே உயிரிழந்த ராஜாவின் உடலில் ஏராளமான காயங்கள் இருந்ததாகவும் அவரது பிறப்புறுப்பு உள்ளிட்ட பல்வேறு இடங்களில் காயம் இருந்ததாக அவரது உறவினர்கள் தெரிவித்துள்ளனர். ராஜாவின் உடல் உடற்கூராய்வு செய்து முடிக்கப்பட்டதை அடுத்து காவல்துறையினர் ராஜாவின் மனைவி மற்றும் வழக்கறிஞர்களை அழைத்து பேச்சுவார்த்தை நடத்தினர். அப்பொழுது முதல் தகவல் அறிக்கையில் ராஜா நெஞ்சுவலியால் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டார் என குறிப்பிடப்பட்டிருந்ததை சுட்டிக்காட்டி ஆவேசமடைந்த உறவினர்கள் மறியலில் ஈடுபட்டனர். அவர்களிடம் பேச்சுவார்த்தையில் ஈடுபட்ட போலீசார் கொலை வழக்கு பதிவு செய்யப்பட்டிருப்பது குறித்தும் கைது நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டிருப்பது குறித்தும் விளக்கமளித்த நிலையில் அவர்கள் மறியலை கைவிட்டனர். எனினும் மருத்துவமனை வளாகத்தில் ராஜாவுக்கு கடைசி நேரத்தில் என்ன நடந்தது என்பதை குறித்து CCTV காட்சிகளை போலீசார் காட்டும் வரை உடலை வாங்கப் போவதில்லை என உறவினர்கள் தெரிவித்தனர். CCTV காட்சிகள் முழுமையாக போலீசார் வசம் வந்தவுடன் காட்டுவதாகவும் மருத்துவமனையில் தாக்குதலில் ஈடுபட்ட அனைவர் மீதும் கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் போலீசார் உறுதிமொழி அளித்ததை ஏற்று உறவினர்கள் உடலை பெற்றுக் கொண்டனர். தனியார் மருத்துவமனை வளாகத்தில் ஒரு நபர் அடித்து கொலை செய்யப்பட்ட சம்பவம் தற்பொழுது கோவையில் விஸ்வரூபம் எடுத்துள்ளது.